விளிம்பு நிலை மக்களுக்காகவும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்காகவும் தொடங்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி எந்த நிலையிலும் பிளவுபட்டுவிடக்கூடாது. அது வீரியமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இருதரப்பிலும் யாராவது ஒரு தரப்பு முதலில் இறங்கி வாருங்கள் என்று பேசினார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கினார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கினார்கள். இந்திய தேசிய லீக்குடைய பொதுச் செயலாளர் நிஜாமுதீன், இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் பாக்கர், சகோதரர் SKS இவர்கள் மட்டுமின்றி பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜமாத்துடைய பல தலைவர்களும் பள்ளிவாசல் இமாம்களும் எங்களிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய வேண்டுகோளை வைத்தார்கள். நல்லெண்ணம் கருதி கட்சியுடைய பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்த நிலையிலும் ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல் நாங்களே இன்று காலை முன்வந்து சட்டப்பூர்வமாக தார்மீக ரீதியிலே நாங்கள் நடத்துவதாக அறிவித்த பொதுக்குழுவை இன்று காலை 11 மணிக்கு சென்னை எக்மோரிலே கூடுவதாக இருந்த அந்த பொதுக்குழுவை காலை 8:30க்கெல்லாம் முடிவு செய்து ரத்து செய்தோம். நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் கட்சியினரும் எங்களுடைய அந்த பெருந்தன்மையை, விட்டு கொடுத்தலை, பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பாராட்டினார்கள். எங்களுடைய பொதுக்குழுக்கு வந்தவர்களை இந்த சமாதான பொறுப்பிலே முக்கிய அங்கம் வகித்த குவைத்தை சார்ந்த தொழிலதிபர் SKS அவர்களையும் நீங்கள் ஜவாஹிருல்லா தரப்பு கூட்டக்கூடிய அந்த பொதுக்குழுவுக்கு அனுப்பி வையுங்கள். இதன் மூலமாக உங்கள் மீதான நல்ல எண்ணம் மேலும் உயரும். உங்களுடைய ஆதரவாளர்களெல்லாம் அங்கே அனுப்பி வைப்பதாக நீங்கள் கருதாதீர்கள். எல்லோரும் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான், எல்லோரும் உங்களுடைய கட்சியினர் தான். நீங்கள் தான் பொதுச் செயலாளர். ஒரு படி நீங்கள் இறங்கி போவதால் குறைந்து விட மாட்டீர்கள் என்று எல்லாம் சொன்னார். அந்த வாக்குகளை எல்லாம் நம்பி எங்களுக்கு பின்னாலே அணிதிரண்ட பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்களையும் 500க்கும் மேற்பட்ட எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எக்மோர் உள்ளிட்ட விடுதிகளில் தங்கியிருந்தார்கள். இங்கு 2 மண்டபங்களிலே தங்கியிருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த பொதுக்குழுவை நல்லெண்ணம் கருதி நாங்கள் ரத்து செய்கின்றோம். அவர்கள் அங்கே கூட்டியிருப்பது பொதுக்குழு அல்ல, பொதுக்குழுவுக்கு சம்பந்தமில்லாதவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவரிடம் போய் பேசுங்கள். அதை நாம் பொதுக்குழுவாக அங்கீகரிக்காவிட்டாலும் போய் பேசி அவர்களையும் அழைத்து வாருங்கள், நம்முடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆனால் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய குரல் அங்கே ஈடுபடவில்லை. இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி உடைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களை சமாதானப்படுத்தி எங்களை விட்டுக் கொடுப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்ட சகோதரர்கள் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தரப்பிடம் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்களும் 24 கூட்டமைப்புடைய தலைவர் அப்போலோ ஹனீபா அவர்களும் தொழிலதிபர் அண்ணன் SKS அவர்களும் பொதுக்குழுவிலே எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று பொதுச் செயலாளர் தமிமுர் அன்சாரியும் இணை பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீதும் அவர்கள் வைத்திருக்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் பெருந்தன்மையாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பாரதூரமாக எந்த முடிவையும் எடுத்து கட்சியை பிளவுபடுத்தி விடாதீர்கள் என்று அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அது சட்டவிரோதமாக பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டப்பட்டு பொதுக்குழு நிர்வாக அந்தஸ்துக்கு பொறுப்பில்லாதவர்கள் அங்கே பெரிய அளவில் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நீதி அங்கே ஈடுபடவில்லை, யாருடைய குரலும் அங்கே பெரிதாக ஈடுபடவில்லை. ஜனநாயக விரோதமாக அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி பொதுச் செயலராகிய என் மீதும் இணை பொதுச் செயலராகிய சகோதரர் ஹாரூன் ரஷீத் மீதும் படிகளை சுமத்தி
கட்சியின் பொறுப்புகளை விட்டு நீக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை எம்எல்ஏ என்ற காரணத்தினாலே பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு பின்னாலே ஒரு மிகச்சிறந்த போர் வீரர்கள் அடங்கிய ஒரு நிர்வாகக் குழு இருந்தது என்பது வெளியே அவ்வளவுக்கும் தெரியாது. நாங்கள் பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்திருக்கின்றோம். பலரும் வளர்த்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் இங்கே என்னோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லும் பகலும் உழைத்திருக்கின்றோம், முழு நேரமாக இயங்கியிருக்கின்றோம். எங்களுடைய வியர்வையும் உழைப்பும் தான் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். கட்சியினரை எங்களுக்கே தெரியாமல் அவர் அறிக்கை விடுவார். சட்டமன்றத்தில் அவர் என்ன பேசுவார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. நாங்களாக கேட்டால் சொல்வார். தன்னிச்சையாக அவர் பலமுறை நடந்து கொண்டிருந்த போதிலும் கட்சி உடைந்துவிடக்கூடாது, சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே எங்களுடைய தலைமை நிர்வாகக் குழு பல விஷயங்களை சகித்து போனது. எல்லை மீறிய நிலையிலே அவரோடு நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். கடைசியாக கடந்த 30ஆம் தேதி இதே இடத்திலே நானும் ஹாரூன் ரஷீத் அவர்களும் மனமிட்டு பேசினோம். ஆனால் அதற்கெல்லாம் பலனில்லை. அரசியல் என்பது சம்பவங்களின் விளையாட்டு என்றும் சூதாட்டம் என்றும், இங்கே சதிகளில் கிடைக்கக்கூடிய வெற்றி கூட பெரும் மதிப்புமிக்கதாக கொண்டாடப்படும் என்ற ஒரு நிலையிலே அநியாயமாக இரவு பாலாக உழைத்த நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலே பட்டி தொட்டி எங்கும் கிளை கிளையாக கொடியேற்றி நிர்வாகங்களை அமைத்து சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து பாடுபட்ட எங்களை சட்டவிரோதமாக கூடிய அந்த பொதுக்குழுவிலே நீக்கியதாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இவர்கள் அறிவித்த உடன் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், தமிழ்நாட்டு மக்கள் சமூக இணையதளங்களை பாருங்கள். ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டெலிகிராமிலும் எங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. என்னவென்று சொன்னால், புலம்பெயர்ந்த அரபு நாடுகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழர்கள் அரசியல் கட்சிகளிலே மனிதநேய மக்கள் கட்சியில் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் கொதித்து போய் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய சர்வாதிகார போக்கை கண்டித்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் இமாம்கள், அன்சாரிக்கும் ஹாரூன் ரஷீதுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று குமுறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுடைய தியாகத்தை நாங்கள் யாரும் மறக்க மாட்டோம், பொறுமையாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? லஞ்சம் வாங்கினோமா? கட்ட பஞ்சாயத்து செய்தோமா? ஊழல் செய்தோமா? என்ன தவறு செய்தோம்? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டது தப்பா? கட்சி ஜனநாயகத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது தப்பா? முஸ்லிம்கள் என்ற வட்டத்தை தாண்டி பலதரப்பட்ட மக்களை கட்சியில் இணைத்து கட்சியை ஒரு பொது நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தோமே, அது தவறா? இன்று மனிதநேய மக்கள் கட்சியை தமிழ்நாட்டுடைய அரசியல் அரங்கில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் மாற்றி காண்பித்தோமே, அது தவறா? மடிப்பிச்சை ஏந்தி மக்களை சந்தித்து குருவி இறை சேகரிப்பது போல நிதியை திரட்டி கட்சியை நடத்துவதற்கு துணை நின்றோமே, அது நாங்கள் செய்த தவறா? நீங்கள் கோபப்பட்டு திட்டுகின்ற பொழுதெல்லாம் குதித்து வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட தொண்டர்களை சந்தித்து சமாதானப்படுத்தி கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தோமே, அது தவறா? என்ன தவறை நாங்கள் செய்துவிட்டோம்? நீக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது? உங்களை இன்று மாலை நாங்கள் சந்திப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தோமே. இன்று காலை நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட நான் என்ன சொன்னேன்? அநேகமாக எங்களுடைய பொதுக்குழுவை சமாதான விரும்பிகளுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் ரத்து செய்திருக்கக்கூடிய நிலையிலே பேராசிரியர் அவர்களுடைய தரப்பும் அந்த பொதுக்குழுவை ரத்து செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தோம். அவர்கள் நடத்தினார்கள். அதை பற்றி கூட நாங்கள் பெரிதாக விமர்சிக்கவில்லை. காரணம், சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை மீறி அவர்கள் அந்த போட்டி சட்டவிரோத பொதுக்குழுவை நடத்துவது குறித்து எதையாவது பேசிவிட்டால் சமாதான முயற்சிகள் கெட்டுப்போய்விடும் என்பதற்காக பொறுமையாக இருந்தோம். காரணம், எங்களுக்காக
இங்கு பெரும்பான்மையாக கூடிய பெருந்திரள் மக்களை பார்த்துவிட்டு அப்போலோ ஹனீபா அவர்கள் சென்றார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கே சென்றார்கள். 1 மணி நேரம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சமாதான முயற்சியை மேற்கொள்வதற்காக அவர்கள் நடத்திய அந்த சட்டவிரோத பொதுக்குழுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒரு நல்லெண்ணத்தை கருத்தில் கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அப்போலோ ஹனீஃபா அவர்களும் பொறுமையாக இருந்து அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எதுவும் விடுபடவில்லை. இப்பொழுது அங்கு சென்ற மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இருதரப்புக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நேற்றிலிருந்து பாடுபட்ட மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது மனம் நொந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை சந்தித்து ஆறுதல் படுத்துவதற்காக வருகிறார்கள். நாங்கள் கலங்கி போய்விடவில்லை. ஏனென்று சொன்னால் உண்மையான களப்போராளிகள் எப்போதும் தோற்பதில்லை. 52 நிர்வாக மாவட்டங்கள், இதில் சமாதான முயற்சியில் 46 மாவட்ட செயலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரல் அங்கே ஈடுபடவில்லை. சிலர் நீங்க அனுப்பி வச்சீங்க. இப்போ அவங்க மீண்டும் வந்து உங்களோட இணைவாங்களா? அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பொழுது எங்களை சந்திக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சியினர் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா, துபாய், குவைத், ஒமான், பஹ்ரைன், கத்தார், சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் நிதானமாக அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்ன செய்ய வந்து பொதுக்குழு கூட்டுவதற்கு முழு அதிகாரம் உண்டு. ஜனநாயக விரோதமான கூடிய குழுவா நீங்க சொல்ற குழு, அந்த குழு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இந்த முடிவை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நீதிமன்றம் செல்வீங்களா? ஏன்னா இது வந்து ஒரு உங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி. இதை எதிர்த்து நீங்க நீதிமன்றம் போவீங்களா? இது முழு உரிமை உங்களுக்கு உரிமை உண்டு. கட்சியுடைய பைலா புத்தகம் விதியன் 13 படி பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. ஆனால் அந்த சட்டவிரோத பொதுக்குழுவில் இப்பொழுது பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியவில்லை. மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்னாலே ஒரு தலைவர் பதவி இருப்பது போலவும் அதில் ஜவாஹிர்லால் தான் இத்தனை நாள் செயல்பட்டது போலவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு பலமும் ஊடக வெளிச்சமும் இப்படிப்பட்ட ஒரு புரிதலை பொதுவாக தோற்றுவித்திருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல. பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் இத்தனை காலம் செயல்பட்டு வந்தார். மினிட் ஆதாரம் இருக்கிறது. மினிட் புத்தகத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரியும், விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த நிலையில் இப்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் அநீதியானது, ஜனநாயகத்துக்கு புறம்பானது என்பதை நாங்கள் தெளிவாக திட்டமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சட்டவிரோதமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக விரோத அந்த நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக எந்த முடிவுகளும் அறிவித்துவிட முடியாது. அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம். நிச்சயமாக இந்த ஆதரவாளர்கள் சேர்ந்துதான் முடிவெடுக்கப் போகிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி முழுக்க சென்று மக்களையும் சந்தித்து நீதி கேட்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது எந்த தனிநபராலும் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. லட்சக்கணக்கான உழைக்கும் மக்களுடைய வேர்வையினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் களத்திலே எப்போதும் வியர்வை சிந்த மாட்டார். நாங்களெல்லாம் உழைப்போம். அந்த உழைப்பிலே அவர் புகழையும் அனைத்தையும் அடைந்து கொள்வார். எல்லோருக்கும் தெரியும். நான் அதையெல்லாம் கூட பெரிதாக நினைக்கவில்லை. நாங்கள் தான் சட்டப்பூர்வமாக நாங்கள் தான் உண்மையான மனிதநேய மக்கள் கட்சி.